ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஃபீல்டுக்குள்ளே வருவேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஐம் சாரி. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ டு த ரெஸ்பெக்டிவ் பிரின்சிபல் அண்ட் ஃபேக்கல்ட்டி அண்ட் ஆல்சோ ஆர்கனைசேஷன் டீம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் போயிருந்தப்போ மேம் வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் என்னை நம்பி என்னை மதித்து மறுபடியும் கூப்பிட்டதுக்கு ஐ ரியலி ஃபீல் கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் தட். தென் உங்களை மாதிரி எல்லோரும் ஃபர்ஸ்ட் இயர்ஸா சொல்லலாம் வேணா. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்போ நானும் என்னோடய கரியர் தான் ஸ்டார்ட் ஆச்சு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்கும்ல, டான்ஸருன்றீங்க, கோரியோகிராஃபருன்றீங்க, யார் இது வந்து பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். நம்ம வந்து எப்படின்னா பேக் லைக் பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுற டீம்னு வச்சுக்கோங்களேன். வி யூஸ் டு ட்ரெயின் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஹூஎவர் இட் மே பி. அதுதான் எங்களுடைய மெயின் ஒர்க்காக இருக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்ததால் ஐ நெவர் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கான சான்ஸை நான் உருவாக்கிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஏன்னு தெரியல, இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்குது. பட் ஒர்க் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் இட். என்னென்னா சைடில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஐ ஸ்டார்டட் மை கரியர். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்போ தான் என்னுடைய லைஃப் ஷைன் ஆச்சுன்னு சொல்கிறதுல ஜஸ்ட் எக்ஸ்போசிங் மை செல்ஃப் லைக் இதுதான் ஃபீல்டு, இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்றது. இதே ஃபர்ஸ்ட் இயரில் இதே மாதிரி டேலண்ட் ஹண்ட் எங்கள் காலேஜில் நடந்தது. அதில் பெர்ஃபார்ம் பண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். ஸோ நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் லைஃப்பில் இருக்கும், நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கும். எல்லாமே எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போது என்னோடய கதையை நான் சொல்லி எனக்கு தான் பெரிய லைஃப்பில் கஷ்டம் இருக்குது, நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா, நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், எல்லாருக்கும் நிறைய விஷயத்தை கடந்து வந்திருப்போம். அண்ட் இப்போது ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை இதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை வந்து உருவாகலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் whatever it may be, just give your best. உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நானே ஸ்டேஜில் ஏறி பேசுகிறேன்னா நீங்கள் பேச முடியாதா? அவ்வளோதான். ஓகேங்களா? வேறு என்ன பேசுகிறான்னு தெரியல. எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேசுகிறது மனப்பாடம் பண்ணலாம் தெரியாது. ஆன் ஸ்பாட்டில் அடிச்சு விட்டுருக்கேன். ஏதாவது முன்ன பின்னா மன்னிச்சிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான் நினைக்கிறேன். தேங்க்யூ.